100 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் கருணாநிதி பூங்காவிற்கு தொல்காப்பிய பூங்கா என்று பெயர் சூட்டினார். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் அடையாறு சிற்றோடை மற்றும் கழிமுகத்துவார பகுதிகளை சுற்றுச்சூழல் பூங்காவாக மேம்படுத்துவது என திட்டமிடப்பட்டது. அதன்படி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவை முதல்வர் கருணாநிதி திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதல்வர் கருணாநிதி தமிழன் என்ற பெருமையோடு அடையாறு பூங்காவிற்கு தொல்காப்பிய பூங்கா என்று பெயர் சூட்டுவதாகவும், தொல்காப்பியருக்கு பின் வள்ளுவர் உள்ளிட்ட மற்ற ஞானிகள் எல்லாம் தமிழகத்தில் தோன்றி ஞானப்பால் வார்த்தார்கள் என்று கூறிய கருணாநிதி இந்த பூங்காவை தமிழக மக்கள் எல்லோரும் தொல்காப்பிய பூங்கா என்றே அழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பூங்காவை திறந்து வைத்த பின்னர் பூங்காவில் உள்ள அரிய வகை செடிகள், வன விலங்குகள் ஆகியவற்றை முதல்வர் பார்வையிட்டார். இந்த பூங்காவை பிரதமர் மன்மோகன் சிங் ஜனவரி 3ஆம் தேதி திறந்து வைப்பதாக இருந்தது. ஆனால் மத்திய சுற்றுச்சூழல் துறையின் சான்றிதழ் பெற தாமதமானதால் தற்போது முதல்வர் இந்த பூங்காவை திறந்து வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கோசிமணி, பரிதி இளம்பழுதி, KPP சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.